வணக்கம். லோஹிதன் பிரதர் அண்ட் டிஜானி சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருக்குமே இனிய திருமண வாழ்த்துக்கள். நாங்கள் பிரியா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு வெட்டிங் என்று சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேர்லேயும் ரொம்ப பாசம் வச்ச ஒரு ஆள் உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்கிறார். யாரா இருக்கும்? ஜாது. எங்கே இருக்கிறாங்க? சித்தாண்டி. ஜாது யார் உங்களுக்கு? கேர்ளா போயா? கேர்ள் அனுப்பல, ஜாதுவும் அனுப்பல. பிரதர் யாரா இருக்கும்? ஜாது. ரெண்டு பேருமே இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்றீங்க ஜாது வந்து என்ன காரணம்? கூட யாருக்கு ரிலேஷன்? உங்களுக்கா, அண்ணாக்கா, சிஸ்டருக்கா? யாருக்கு? ஆனா ஜாது அனுப்பலையே. சரி, ஓகே. நான் ஒரு க்ளூ தாரேன், நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு. அனுப்புனது ஒரு பாய். தம்பி. தம்பியோட பேர் எங்க இருக்கிறாங்க? வெளிநாட்டுல. தம்பியும் அனுப்பல. உங்களுக்கு அனுப்புனவங்க உங்களோட இந்த இடத்துல கூட இருக்கலாம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அனுப்புனவங்களோட மனசை கஷ்டப்படுத்தாம இவங்க தான் எனக்காக அனுப்பியிருப்பாங்கன்னு கன்ஃபார்மா சொல்லுங்க. ஜாது. சரி, ஓகேங்க. ஜாது ஒன்று சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் ஜாது அனுப்பல. உங்களுக்காக அவங்க தந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு யாரா இருக்குமெண்டு அதுக்கு பிறகு கன்ஃபார்மா சொல்லுங்க. ஓகேவா? நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும். சொல்லிடுமா யாரா இருக்குமெண்டு? ஓகே, கிஃப்ட் ஓபன் பண்ணி பாப்போமா? அப்ப முன்னேறு மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. தென்பதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்பதுரை வைகை நதி. இப்ப சொல்லுங்க யாரு? உங்களோடு மிகவும் பாசம் இருக்கிற ஒரு 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 லேடி உங்களோட. நோ, அக்காங்க இருக்காங்க. இல்லை அக்கா, இல்லையா அக்கா? ஒரு லேடி உங்களோட படித்தவங்க. நான் சொன்னாங்க உங்களோட கிளாஸ்மேட். பேர் சொல்லுங்க. உங்களோட ஒரு கிளாஸ் சித்தாண்டியா படிக்கிறீங்க? சித்தாண்டா உங்களை படித்தவங்க. ஒரு லேடி உங்களோட கிளாஸ்மேட். அவங்க எந்த மாரி பண்ணலை.
இல்லை இல்லையா? அப்படி ஒரு இல்லையா? அந்த அளவில் நெருக்கம் இல்லை. இவ்வளவு நாளத்துக்கு தெரியாம இருந்து பாருங்க, எப்படியான சந்தர்ப்பத்தில் தான் வெளிப்படும். ரொம்ப கஷ்டமா இருக்கா கண்டுபிடிக்கிறது? சரி, தங்கச்சி பக்கமா இருக்குவோம் சொல்றதுக்கு இல்லை. இப்ப கஷ்டப்படுத்துவோமா இல்லை என்னம்மா? ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரெண்டு பேரும். உங்கள தம்பி சரி ஓகே, தம்பியோட பேர் என்ன? சாந்தன். இல்ல சாந்தன். சரி ஓகே, இந்த வெட்டிங் அன்னைக்கு உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ஒவ்வொரு ஆக்கள் ஷோர்ட் நேம் சொல்லுங்க சொன்னாங்க. நோ திருவா தானா? திரு அவங்க யாரு? சொந்த தம்பியா இல்லது பெரிய மடமாக? ரெண்டு பேர். உங்களுக்கு அவங்க அனுப்புவாங்க என்றது நிச்சயமா நம்பிக்கை இருக்கா? இருக்கு. யாரு திரு அனுப்பியிருக்கிறார்? என்ன சொல்றாரு? என்ன செய்வோம்? திரு இல்ல, நான் சொல்லவா? ஓகே, உங்க ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வெட்டிங்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுங்க. உங்களுடைய சரியான பதில் அதுல இருக்கும் பாருங்க. சரி, இங்க முன்னுக்கு காட்டுங்க பாப்போம். பெஸ்டா இது ஒரு ராஜா ஒரு ராணி, அப்படித்தானே? ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க யார் அனுப்பியிருக்கான்னு பாப்போம். தம்பியா? யாரு? திரு. கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன? பாப்போம் எங்க இருக்காரு பாப்போம். அவரு சின்ன இருக்காரு என்ன? எங்களுடைய பிரியாச பிரஸ்தாபனத்தார் சார்பிலே உங்கள் இருவருக்கும் லோகிதன் அண்ட் டிஜானி, உங்கள் இருவருக்கும் எங்களுடைய பிரியாச பிரஸ்தாபனத்தார் சார்பிலே இன்று போல் என்றும் சீரும் சிறப்போடும் பல்லாண்டு காலம் 16 பெற்று வாழ கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துறோம். ஓகே, உங்களோட தம்பிக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தன்னோட அண்ணாவையும் ரொம்ப மிஸ் பண்றார். ஸோ அவ வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறதால ஆசையா நான் வரலாட்டியும் என்னோட கிஃப்ட் இந்த அண்ணாக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு உங்களுக்காக அனுப்பியிருக்கிறார். ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ அண்ட் உங்களுக்கும் பெஸ்ட் ஃபார் விஷஸ். அடுத்ததாக எங்களோடு இந்த தொடர்பில் இணைந்து கொண்ட எங்களுடைய அன்பு தம்பி திரு அவர்களுக்கு எங்களுடைய பிரியாச பிரஸ்தாபன சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் எந்த நாட்டிலே என்ன தொழில் செய்தாலும் கடவுள் அவரோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய போக்குவரத்து பிரயாணங்களும் கடவுள் கூட இருந்து அவர் நினைத்த ஒரு காரியங்களும் சரியான நடக்க அவர் அந்த நாட்டிலே பணிபுரிந்து திரும்பமாக மீண்டும் எங்களுடைய நாட்டுக்கு வந்து சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ எங்களுடைய பிரியாச பிரஸ்தாபனத்தார் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக மீண்டுமாக எங்களுடைய பிரியாச பிரஸ்தாபனத்தார் சார்பிலே டிஜானிக்கும் லோகித ராஜாவா லோகித ராஜாக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த சந்தோஷம் எப்போதும் நினைத்திருக்க கடவுள் உங்களுக்கு துரிவு செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.